ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அன்பிரடிக்டபிள் டெக் சேனலில் வந்துட்டு பார்த்தோன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்க்கான வீடியோஸ் வந்துட்டு வீக்லி ஒரு 2 வீடியோ இல்லை 3 வீடியோன்றதை அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் டெக்னாலஜி பற்றி இன்னும் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ஒரு அன்பிரடிக்டபிள் டெக் சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்ற நம்புறேன். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 16 டெக் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 16 டெக் அப்டேட்டுமே ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டெக் அப்டேட் வந்துட்டு பார்த்தோன்னா டொனால்ட் ட்ரம்ப்கான ஒரு சோஷியல் ஆப் தாங்க. இந்த ஒரு ஆப் எதுக்குன்றது பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்காகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பை உருவாக்கிங்கன்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரூத் சோஷியல் ஆப் தான் இது. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அவைலபிளாக இருக்கும். இந்த ஒரு ஆப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 21 February வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எதுக்கு இந்த ஆப்புன்றதை சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பை எதுக்குன்றது பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன், போய் உண்மை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேன் அவரு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உண்மையான விஷயங்கள்லாம் மனசு விட்டு நான் பேச போகிறேன்ற ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஆப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க உண்மையான விஷயங்கள் வந்துட்டு நான் சொல்ல போகிறேன்றதை சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரூத் மட்டுமே வந்துட்டு இந்த ஒரு ஆப்பில் வந்துட்டு நான் பர்டிகுலராக ஷேர் பண்ண போகிறேன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்பு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரூத் சோஷியல்ன்றது ஆப்பு. இது கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லான்ச்ன்றதை பண்ணுவாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணுற மாதிரி நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டெக் அப்டேட்டுன்ற பார்த்தீங்கன்னா பஜாஜ் சேத்தக் இவி ஸ்கூட்டர் தான். ஸோ இது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னே சொல்லலாம். இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி பார்த்துருப்போம். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் சேல்ஸ்ன்றதை சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு ஒரு நாள்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கிட்ட புக் பண்ணியிருந்தாங்க ஓலா ஸ்கூட்டர்ஸ்லாம். அதுவும் இல்லாமல் சேல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா அளவு வந்துட்டு பயங்கரமாக ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேல்ஸ் ஆயிடுச்சு. இதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு காம்படேட் பண்ணி வந்துட்டு பஜாஜ் ஸ்கூட்டர் வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆஃபர்டபுள் ப்ரைஸில் வந்துட்டு இந்த ஒரு ஸ்கூட்டரை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று அர்பன், அதுக்கடுத்து ப்ரீமியமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட சோர்ஸ் பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்துட்டு 3.8 WK மோட்டார் ஃபியூவல்டு பை நான் ரிமூவல் பேட்டரியோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரியோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு பேட்டரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3K WHIP67 லித்தியம் பேட்டரியோட ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதோட டாப் ஸ்பீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 km/h. அது மட்டும் இல்லாமல் ரேஞ்ச் வந்துட்டு 95 km/h வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன் எக்கனாமிக் மோடில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அப்டேட்டுன்றது பார்த்தீங்கன்னா ASUS எக்ஸ்போர்ட் புக் B3 தான். ஸோ இந்த ஒரு லேப்டாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிட்டாச்சபிள் லேப்டாப்னே சொல்லலாம். 2-in-1 மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லேப்டாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லான்ச்ன்றதை பண்ணிட்டாங்க. வித் ஸ்னாப்ட்ராகன் 7C Generation 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா SoCயோட வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ASUS சீரீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா Qualcomm ப்ராசரோட விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8GB RAM ப்ளஸ் வந்துட்டு 128GB ஆன்போர்ட் ஸ்டோரேஜோட ப்ரொவைடர் பண்ணியிருக்காங்க. இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10.5 inch WUXGA LCD டிஸ்பிளேயோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வித் 320 nits ஆஃப் பீக் பிரைட்னஸோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரைமரி கேமரான்ற நம்ம பார்த்தோன்னா 13 MP ப்ரைமரி கேமராவோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 MP வந்துட்டு செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்துட்டு கிட்டத்தட்ட 38 ஒர்க் ஹவர்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட சார்ஜரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 45V USB Type-C சார்ஜரோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா Wi-Fi வித் 802.11 AC-யோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளூடூத் வந்துட்டு பார்த்தீங்கன்னா V5.1 ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது கூட வந்துட்டு ஹெட்ஃபோன் ஜாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டெக் அப்டேட்டுன்றது பார்த்தீங்கன்னா Volkswagen ID Buzz தான். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் வேன்னே சொல்லலாம். இதோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் இதோட ப்ரொடக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி நிறைய வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் இதெல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா USA வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் இது மாதிரி வந்துட்டு லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக வந்துட்டு பேசஞ்சர்ஸ்லாம் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்துட்டு
பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய பேட்ரி கெப்பாசிட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்மாலர் பேட்ரி கெப்பாசிட்டியை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு மைக்ரோ பர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஐகானிக் வேன்னே சொல்லலாம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் இது வந்துட்டு 2023 லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க யூஎஸ்ஏல. நானும் உங்களை மாதிரி ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டெக் அப்டேட் என்னன்றது பார்த்தீங்கன்னா சோனி PSVR 3D ஸ்கேனர் தான். ஸோ இந்த ஒரு ஸ்கேனர் என்ன பண்ணுன்ற கேட்டிங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு கேம் ஆடிட்டு இருக்க சொல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குங்க இல்லையா, இப்போ லைட்டு, ஃபேனு, அதுக்கடுத்து பல்பு இதெல்லாம் இருக்குங்க இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம 3D ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணி அதை வந்துட்டு நம்ம கேமிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதாவது கேமுக்குள்ளே வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணி விளையாடலான்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லணும் சோனிலேருந்து. அதுக்கான பேட்டன் ரைட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொவைடுன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3D ஸ்கேனர் இதை வந்துட்டு லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோனி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபியூஸ் டிஜிட்டல் கேமிங் வித் அவர் ஃபிசிக்கல் வேர்ல்டுன்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளே ஸ்டேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கேமர்ஸ்க்கான ஒரு சான்ஸ் ரியல் வாழ்க்கையில் வந்துட்டு ரியல் லைஃப்பில் வந்துட்டு எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் வந்துட்டு வீடியோ கேமுக்குள்ளே 3D ஸ்கேனரில் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும், இந்த ஒரு டெக்னாலஜி வந்துட்டு ன்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும்ன்றதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு சோனி வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3D ஸ்கேனரில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணலான்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த VR ஸ்கேனர் மூலயமா இந்த ஒரு ஐடியா வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியான்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டெக் அப்டேட் என்னன்ற பார்த்தீங்கன்னா 200 மெகாபிக்சல் கேமரா வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொண்டு வர போகிறாங்க. அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லாம் இருக்குங்க இல்லையா, இதுலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு 200 மெகாபிக்சல் கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 108 மெகாபிக்சல் எல்லா ஃபோன்ஸ்லேயும் வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னுமே அட்வான்ஸ்டாக அவங்க 200 மெகாபிக்சல் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேமரா வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸில். ஸோ நானும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபோன்ஸ்லலாம் வந்துட்டு இந்த ஒரு கேமரா 200 மெகாபிக்சல் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்ற வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டெக் அப்டேட் என்னன்றது பார்த்தீங்கன்னா போட் ஏர்பாட்ஸ் 601WS தான் ஸோ மாடலு. ஸோ இந்த ஒரு இயர்பாட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் சேல்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு தான் இருக்குது. ANC சப்போர்ட் பண்ணுன்றது சொல்லலாம். ஸோ ANC என்னன்றது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட எது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுன்றது பார்த்தீங்கன்னா 33 dB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய ப்ரைஸிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கிட்ட வந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட்ன்றத சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு உங்கள் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு கூகுள் அசிஸ்டண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சிரியை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய பேட்ரி லைஃப் வந்துட்டு பார்த்திங்கன்னா 22 hours வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பாட்டு கேட்கலான்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா 10mm டிரைவர் இஸ் தி பிராண்ட் சிக்னேச்சர்ன்றது போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்றது கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு ஆடியோ வந்துட்டு நீங்கள் இப்போ வந்துட்டு நீங்கள் சாங் வந்துட்டு கேட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நீங்கள் சாங் வந்துட்டு எடுத்துட்டீங்க, ஏர்பாட்ஸ் வந்துட்டு காதுலேருந்து எடுத்துட்டிங்கன்னா அப்படியே வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் வந்துட்டு எதுவுமே பண்ண தேவையில்ல. அதுக்கடுத்து நீங்கள் திருப்பியும் வந்துட்டு ப்ளக்இன் பண்ணிங்கன்னா ஏர்பாட்ஸை திருப்பியும் வந்துட்டு சாங் வந்துட்டு ப்ளே ஆகும். அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க போட்டில். நெக்ஸ்ட் டெக் அப்டேட் என்னன்றது பார்த்தீங்கன்னா லினோவோ ஸ்மார்ட் கிளாக் தான். ஸோ இந்த ஒரு கிளாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்துட்டு ஏகப்பட்ட கடிகாரம்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு டெக்னாலஜி இன்னுமே அட்வான்ஸ் ஆகும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக யோசிச்சு லினோவோவில் இருந்து ஸ்மார்ட் கிளாக்ன்றது விட்டுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல், அதாவது டச் மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிளாக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்க்கவே ரொம்ப சின்னதாக ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ நம்ம பெட் பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு நம்ம அலாரம் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிக்கணும்னா நம்ம அலாரம் எல்லாமே வந்துட்டு இதில் செட் பண்ணிக்கலாம். டச் மாதிரி தான் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் டாக்கோட வந்துட்டு பார்த்திங்கன்னா
ப்ரொவைடர் பண்ணுறாங்க. இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000 கிட்ட ப்ரொவைடர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு டிராஃபிக்கும் வந்துட்டு இன்றைக்கி எவ்வளோ அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு எது சப்போர்ட் பண்ணணுன்றது பார்த்திங்கன்னா இந்த கூகுள் அசிஸ்டன்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா சப்போர்ட்டும் பண்ணும். ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு ஸ்மார்ட் டிவைசஸ் நீங்கள் ஃபோன்லேயும் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது 4 inch டிஸ்பிளேயோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இது அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் மியூசிக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் ப்ளே பண்ணிக்கலாம். இது அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம், வெதர் இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு ஸ்மார்ட் டிவைஸில் செக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தோன்னா சாம்சங் கேலக்ஸி S21 FE தான். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 888 ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்போட பிரைமரி கேமராவோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கிட்டத்தட்ட 6.4 inch ப்ரொவைட் பண்ணுறாங்க அமுலேட் டிஸ்பிளேயோட. அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா Android 12. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 25 volt ஃபாஸ்ட் சார்ஜரோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டெக் அப்டேட்ன்ற பார்த்தீங்கன்னா கூகுள் பிபெட் ஃபோல்டபுள் ஃபோன் தான். பிபெட் இந்த வார்த்தை கேட்க நல்லா இருக்குல்ல, பிபெட் நல்லா இருக்குது. ஆனால் வந்துட்டு இந்த ஃபோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் பிபெட் வந்துட்டு ஃபோல்டபுள் ஃபோன் வந்துட்டு பார்த்திங்கன்னா கூகுள் சைட்லேருந்து விட்டுருக்காங்க. இந்த ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹவாயில் சாம்சங்கில் வந்துச்சா, அப்புறம் ஹவாயில் நம்ம பார்த்தோம், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கூகுள்லேயும் விட்டுருக்காங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துட்டு எல்லாமே ஃபோல்டபுள் ஃபோன்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா விட்டுட்டுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கான ஸ்பெக் பார்த்தோன்னா 12 GB ரேமோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்டா கோர் ப்ராசரோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது கூடிய சீக்கிரத்தில் லான்ச் ஆகும், நானும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டென்சர் SoCயோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அண்டர் தி ஹுட் ஓட ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா Android 12 ஆன் கிரீக் பெஞ்சோட வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரொவைடன்றது பண்ணுறாங்க. ஸோ நானும் வந்துட்டு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கூகுள் பிபெட்காக. நான் ஃபோன் வந்துட்டு ரொம்ப அழகாகவே பார்த்திங்கன்னா இமேஜ்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி ஃபோல்டிங் ஃபோனுக்காகலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே மார்க்கெட் இப்போ அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் காஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு. 1.5 லட்சம் கிட்டத்தட்ட எல்லா ஃபோன்லேயும் போயிட்டுருக்கு. சாம்சங்லேயும் வந்துட்டு அந்த ஃபோல்டபுள் ஃபோன் வந்துட்டு பார்த்திங்கன்னா Z Fold தானே, அதுவும் 1 lakh தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ எனிவே நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டெக் அப்டேட்ன்ற பார்த்தீங்கன்னா OnePlus 10 Pro தான். ஸோ நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா OnePlus லவர்ஸ் இருப்பீங்க, உங்களுக்கான பெரிய ட்ரீட் தான். ஸோ இதுக்கான ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்தோன்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே வித் LTPO Qualcomm's லேட்டஸ்ட் Snapdragon 8th ஜென்ரேஷன் ப்ராசரோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித் LPDDR5 ரேமோட வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ UFS 3.1 ஸ்டோரேஜோட வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு மொபைலில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, 5000 mAh பேட்டரியோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா 80 watts ஃபாஸ்ட் ஒயர்டு சார்ஜிங்கோட வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா 80 watts, ஆல்ரெடி 120 watts வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய மொபைலில் வந்திருக்கு. இருந்தாலுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா 1Sல 80 watts ஃபாஸ்ட் சார்ஜரோட பார்த்திங்கன்னா ஒயர்டு சார்ஜரோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது கூட வந்துட்டு 50 watts ஒயர்லெஸ் சார்ஜரோட வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரொவைடன்றது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டெக் அப்டேட்ன்ற பார்த்தீங்கன்னா BMW 31 inch டிஸ்பிளே தான். ஸோ BMW கார்ஸ் இருக்குங்க இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்றது பார்த்தீங்கன்னா BMW கார்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் சீட்டில் உட்கார்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 31 inch டிஸ்பிளேயோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட இது வந்துட்டு எதுக்கு யூஸ்வலாக வந்துட்டு பேக் சீட் உட்காரவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, ஸோ அவங்க வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் ஆகணுன்றதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு 31 inch டிஸ்பிளே வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக் சீட்டில் உட்கார்ற பேசஞ்சர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரொவைடுன்றது பண்ணுறாங்க. ஸோ வித் 8K ரெசல்யூஷனோட வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரொவைடுன்றது பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, அவங்க வந்துட்டு வீடியோ ஸ்ட்ரீமிங்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பண்ணலாம். அந்த சர்வீஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த Fire TV ஆப்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணலாம் அந்த காரில் கூட. ஸோ 5G கனெக்ஷனும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேயோட வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு 31 inch டிஸ்பிளேயோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டச் பேட் கண்ட்ரோல்ஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு காருக்குள்ளேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பில்டு பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு கொண்டு வந்துட்டுருக்காங்க, பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தோன்னா ரியல்மி ஒயர்லெஸ் மவுஸ் தாங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம மவுஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, யூஸ் பண்ணும்போது நம்ம டபுள் கிளிக் பண்ணாலே வந்துட்டு சவுண்டுன்றது வரும். ஸோ இந்த ஒரு ரியல்மி மவுஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலுமே வந்துட்டு சவுண்டுன்றது வராது. ஸோ அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரியல்மி மவுஸில் கொண்டு வந்திருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 800 வந்துட்டு கோட்டிங்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போய் செக் அவுட்ன்றது பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டெக் அப்டேட்ன்றது பார்த்தீங்கன்னா டைட்டன் ஐ கிளாஸ் தாங்க. இது வந்துட்டு நம்ம ஸ்மார்ட் கிளாஸஸ்னே சொல்லலாம். ஏன் ஸ்மார்ட் கிளாஸஸ்ன்ற சொல்கிறோன்ற பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் கிளாஸஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சிஸ்டமோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவைடுன்றது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கூட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கேட்கலான்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூட வந்துட்டு நீங்கள் மியூசிக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐ கிளாஸில் வந்துட்டு ப்ளே பண்ணலான்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் ட்ராக்கர் அண்டு கால்காம் சிப்செட்டோடு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிளாஸஸ் ப்ரொவைடுன்றதை பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஷார்ட் அண்ட் ஃபார் சைட்டடுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிளாஸும் ப்ரொவைட் பண்ணலான்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் மாதிரியும் நம்ம வந்துட்டு இந்த ஒரு ஐ கிளாஸஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா IP54 ரேட்டிங்கோடு பார்த்தீங்கன்னா ஃபார் டஸ்ட்ன்றது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு கிளாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளூடூத் வந்துட்டு பார்த்தீங்கன்னா V.5.2 கனெக்ஷனிட்டியோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டெக் அப்டேட் பார்த்தோன்னா லினோவோ Y90க்கான ஒரு அப்டேட் தான். ஸோ இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யாருக்குன்ற பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேம் லவர்ஸ்க்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன்னே சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ட்ரீட் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம கேம் ரொம்ப நேரம் விளையாடுறதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் ரொம்பவே ஹீட் ஆகிடும். ஸோ இந்த ஹீட்லாம் கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணி ரொம்ப ஃபுல்லாகவே கூலிங்கில் கொண்டு வரதுக்கு இந்த ஒரு Y90ல் வந்துட்டு பார்த்திங்கன்னா வின் சிஸ்டம்ன்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வின் சிஸ்டம்னால வந்துட்டு பார்த்திங்கன்னா மொபைல் என்னதான் ஹீட் ஆனாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கூலிங் பண்ணி நார்மலாக வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் கேமையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேமும் ரொம்ப நேரமாக விளையாடலாம். ஸோ இந்த ஒரு மொபைல் ஸ்பெக் பற்றி சொல்லணும்னா 6.92 இன்ச்சோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் E4 AMOLED டிஸ்பிளேயோட பார்த்திங்கன்னா இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ணாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோன்ற பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னுமே நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் டேக் கேர், பை பை.